பூஜாக்கான எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம பரத் இன்னொரு விஷயத்தை பத்தி யோசிப்பாரான்னு எனக்கு தெரியல. சரிம்மா, இத பத்தி நான் வேணா பரத்துக்கிட்ட கேட்கட்டுமா? இல்லப்பா, நானே இத பத்தி பரத்கிட்ட பேசுறேன். உமா, கோவிச்சுக்காம கேளு. நீயும் பரத்தை பாக்குறப்ப கேளு. நானும் லக்ஷ்மியை பாக்குறப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறேன். வேண்டாமா, அவங்கள எதுக்கு வீணா சிரமப்படுத்தணும்? இத பத்தி பரத்கிட்ட நானே பேசுறேன். பூஜாக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணுன்றது தான் என்னோட எண்ணமும். இந்த கல்யாணம் நல்லபடியா சீக்கிரமா நடக்கணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த கல்யாணம் பரத்துக்கும் பூஜாவுக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னம்மா, ஏதோ நினைக்கிற ஆனா சொல்ல தயங்குற? இல்லப்பா, நான் எதை நினைச்சாலும் நிச்சயமா அதுக்கான நேரம் வரப்போ கண்டிப்பா சொல்லுவேன். என்னால யாருக்கும் எந்த மன வருத்தமும் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா போமா. லலிதா, இவ என்ன பேச வரான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. என் துட்டை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். யோ, துட்டு சே, பணம் இல்லைன்னு நான் சொன்னேன். சேஞ்ச் இல்லைன்னு தான் சொல்றேன். சார், இப்ப துட்டு தர போறீங்களா இல்ல தகராறு பண்ணி துட்ட மாட்டோமா? துட்ட முடியா? எவ்வளவு தரணும்? 100 ரூபாய் மேடம். மேடம், நீங்களா? பணம் வேணாம், நானே கொடுத்துக்கிறேன் ப்ளீஸ். நோ, இட்ஸ் ஓகே. யோ, அதான் மேடம் பணம் தரேன்னு சொல்றாங்கல்ல, நீயும் தர மாட்டேங்கிற, தரேன்னு சொல்றவங்க தடுக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்மா. யோ, இனிமேலாவது சேஃப்டியோட வா. மேடம் 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 கேஷியர் மேடம், இந்தாங்க மேடம். கேஷியர் மேடமா? ஆமா மேடம், கேட்க முதல்ல கொடுக்குது கேஷியர் தானே மேடம். ஜஸ்ட் ஒரு ஜோக். நீங்க தான் உங்க பேரே சொல்லலையே. என் பேரை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? பேர் சொல்லாம எப்படி மேடம் நான் உங்களை கூப்பிடுறது? அதுவும் இல்லாம போனதை மீட் பண்ணும்போதே அடுத்த தடவை மீட் பண்ணா பேர் சொல்வேன்னு சொன்னீங்க. நான் போன தடவை உங்களை பார்த்தோன்னே என்ன சொன்னேன்? அடுத்த தடவை பர்ஸை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? மறுபடியும் பணம் இல்லாம தானே நின்னுட்டு இருக்கீங்க. சரி, ஒன்னு சொல்லுங்க, உண்மையிலேயே பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல பர்சன் ஒன்னு இல்லவே இல்லையா? என்ன மேடம் கேவலப்படுத்துறீங்க? I'm a gentleman, you know. அன்னைக்கு பர்ஸ் மிஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு பர்ஸ் பத்திரமா இருக்கு. பட் சேஞ்ச் தான் இல்ல. அதுக்கு நீங்க பர்ஸ் இல்லாமலே வந்திருக்கலாம் சார். ஐயோ, சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுது 500 நோட்டா இருக்குன்னு அர்த்தம். மேடம் இந்தாங்க, நீங்க கொடுத்த 1000 ரூபாய் ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ். ஓகே. இப்போ ஆட்டோ கொடுத்ததை அடுத்த மீட்ல தரேன். ஓகே? அடுத்த தடவை தரேன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு என்ன நிச்சயம்? நீங்க யாரும் நான் யாரும்? இல்லைங்க, நான் அப்படி நினைக்கல. முன்ன பண்ண தெரியாதவங்க 3 தடவை மீட் பண்ணா அவங்களுக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள அப்படி ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஹே, நீங்க ஓவரா பேசி லிமிட்ஸ் கிராஸ் பண்றீங்க. சாரி மேடம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? அதான் நீங்க பூர்வ ஜென்ம பந்தம்னு சொன்னீங்கல்ல, நீங்களே கண்டுபிடிங்க. ஏய் கம் ஆன் யார், ஒரு பேச்சுக்கா சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு க்ளூ அது கொடுங்க. கோவில் மணி சத்தம் கேட்டுச்சு. ஆமா, அந்த மணிக்கும் என் பேருக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்டுபிடிங்க. கோவில் மணிக்கும் இவங்க பேருக்கும் என்ன சம்பந்தம்? மணி சச்சா, அது ஆம்பளை பேரு. கோயில், பூஜை, மணி, பூஜை, பூஜா. பூஜா பூஜா மேம், கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, வெரி குட், நல்லா இருக்கு. ஹலோ அங்கிள். ஏய், வா 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 பூஜா. எப்படி இருக்க? ஃபைன். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறேன்னு நீ கோச்சிக்க கூடாது. கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க? ஐ மீன் உன் கல்யாணத்தை பத்தி. என்ன அங்கிள், அதான் நான் சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார் தான் அப்படின்னு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா அதை பத்தி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்பதான் பரத் என்னோட சொந்தம்னு தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. உனக்கு வயசு ஆயிட்டே போகுது, ஞாபகம் வச்சுக்க. நீ மட்டும் என் பொண்ணா இருந்த எப்போ உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தி எடுத்து தாத்தாவா இருப்பேன் நான்.
இந்த பாரு, நீ சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்றேன். நீ பரத்தை பத்தி என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா பரத் இப்ப உனக்கு முறை மாமன். என்ன அங்கிள், உறவுங்கிறதெல்லாம் இப்பதானே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பரத் எனக்கு ஒரு நல்ல நண்பன். என் வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் நான் பரத் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கணும்னா எப்படி? எப்படின்னா இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு தோழியா, வேற எப்படி? பூஜா, நம்முடைய கலாச்சாரப்படி ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட போய் நான் தோழியா பழகிறேங்கிறதெல்லாம் சினிமா டிராமா இதுல வேணா நடக்கலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்ல அங்கிள், இப்பெல்லாம் காலம் மாறியாச்சு. யாரும் உறவுகள் எல்லாம் கொச்சப்படுத்துறது இல்ல, உணர்வுகளை தான் மதிக்கிறாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ எனக்கும் பரத்க்கும் இடையில இருக்கிற உறவு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சோ இது இப்படியே தான் தொடரணும். கண்டிப்பா தொடரும். தொடரட்டும். அப்படி தொடரணும்னா ஒரு ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் சொல்லலாமா? சொல்லுங்க, என்ன யோசனை? ஆனா ஒண்ணு, எதுவா இருந்தாலும் கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி என் கல்யாணத்துல தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொல்லுவியே வாழ்க்கையில சந்தோஷமான தருணம் எப்போவாது தான் கிடைக்கும்னு. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான தருணம் கிடைக்க போகுதுன்னா அது உன் கல்யாணத்தை வச்சுதான். இப்ப கடவுளா பார்த்து சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. அதுவும் நல்லதுக்குன்னு தான் நம்புறேன். கடவுள் எதை தள்ளி வச்சாரு? நீங்க எதை நம்புறீங்க? அதாவது சில நான் சொல்ல மாட்டீங்க. பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்களே தவிர நேரடியா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஓகேம்மா, நீ இவ்வளவு தெளிவா இருக்கிறதுனால நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேனே. நீ ஏன் பரத்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அங்கிள், என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, முதல்லையாவது பரத் யாருன்னு தெரியாம இருந்தது. இப்ப பரத் உன் முறமாம கட்டிக்கிற முறையும் கூட. இது எல்லாத்தையும் விட அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் விட நீ என்னெல்லாம் பரத்துக்கு உதவி பண்ணிருக்கேன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். இன்னைக்கு பரத் வாழ்ற வாழ்க்கை நீ கொடுத்தது தானம்மா. என்ன அங்கிள் பேசுறீங்க? எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுறீங்க? அங்கிள், பாரத் எனக்கு உறவு இல்லைன்னா கூட இதே பாசம் இதே பரிவு எல்லாமே இருந்திருக்கும். இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான குதர்க்கமான சிந்தனையும் ஒரு தடவை கூட வந்ததே இல்ல. எல்லாத்தையும் விட இப்பதான் உமாக்கும் பரத்க்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும், எவ்வளவு கிராண்டா நடத்தணும்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல போய் நீங்க இப்படி என்ன அபத்தமா பேசுறேன்னு நினைக்கிறியா? என்னம்மா அபத்தம்? எது அபத்தம் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் காதலிச்சும் கல்யாணம் ஆகாம போயிடுச்சு, அது அபத்தங்கிறியா? இல்ல நிச்சயதார்த்த தண்ணிக்கு நீ வர முடியாம போச்சே, அது அபத்தம்னு சொல்றதா? இல்ல நீ முடிவு பண்ண நிச்சயதார்த்தம், அந்த நிச்சயதார்த்தத்துல கல்யாண நாளே முடிவு பண்ண முடியாம போயிடுச்சே, அது அபத்தமா? இது எல்லாத்துக்கும் மேல மிருகமா இருந்த அந்த மகாலிங்கம் மனுஷனா மாறி உனக்கும் பரத்துக்கும் உள்ள உறவை சொன்னானே, அது அபத்தமா? பூஜா, இது எல்லாமே கடவுள் போட்ட கணக்குமா. காலத்தோட கையில தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கடவுள் கையில தான் இருந்திருக்கு. அந்த கடவுள் போட்ட ஒவ்வொரு கணக்குலையும் அவர் மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அதனாலதான் சொல்றேம்மா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தாமா ஆகணும். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அங்கிள். பரத்க்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? அங்கிள் ப்ளீஸ், சில புனிதமான உறவுகளையும் பாசத்தையும் காதல் கல்யாணம் சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. ஐம் சாரி. ப்ளீஸ், இனிமே இதை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதீங்க.
பூஜா கிட்ட இப்ப பேசியிருக்க கூடாது. ஒருவேளை நம்ம பரத்துக்கிட்ட பேசி அவ மனசில் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூஜாட்ட பேசியிருந்திருக்கலாம், ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். சரி, பரத்துக்கிட்ட பேசி பார்ப்போம்.